அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 2025 பொங்கல் சிறப்பு தொகுப்பு வாங்குவதற்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க, யாரெல்லாம் தகுதி கிடையாது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஜனவரி 14 தைப்பொங்கல், ஜனவரி 15 மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம், ஜனவரி 16 புலவர் திருநாள் என தொடர் அரசு விடுமுறை விடப்படும். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கமாகும். 2025 ஆண்டுக்கான பொங்கல் சிறப்பு தொகுப்பு குறித்து மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்நிலையில் கூட்டுறவுத்துறை பொங்கல் தொகுப்பு விற்பனை குறித்து நேற்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு அல்ல, மாறாக கூட்டுறவுத்துறையால் தனியாக விற்பனை செய்யப்படுபவை. கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் 3 தொகுப்புகளாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த 3லும் வெவ்வேறு மளிகை பொருட்களில் இடம்பெற்றிருக்கும். அதன்படி சாதாரண பொங்கல் தொகுப்பு 99 ரூபாய்க்கும், சிறப்பு பொங்கல் தொகுப்பு 499 ரூபாய்க்கும், பெரும் பொங்கல் தொகுப்பு 999 ரூபாய்க்கும் விற்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்டுறவு மொத்த பண்டகச்சாலைகள், பிரதம மந்திரி கூட்டுறவு பண்டகச்சாலை, கூட்டுறவு விற்பனை சங்கம், சில்லறை விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றில் பொங்கல் பரிசு தொகுப்பை விற்பனை செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாடு அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஆண்டு அரிசி, சர்க்கரை, முழு கரும்புடன் 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. முன்பெல்லாம் வேட்டி சேலையும் வழங்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு குறித்து எந்தவித அறிவிப்புகளும் வரவில்லை. இந்த முறையும் ரூபாய் 1000 வழங்கப்படுமா அல்லது அதற்கு முந்தைய ஆண்டை போல 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுமா என மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு சிலருக்கு கிடையாது. மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், பொருளில்லா அட்டைதாரர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள், வருமான வரி செலுத்துவோர் ஆகியோருக்கு இது வழங்கப்பட மாட்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து பயனுள்ள தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.